ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான அழகு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சரோட உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். தினமுமே நீங்கள் கொஞ்சமாக தேன் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இளமையானது அதிகரிக்கும். அதிகாலையில் வெறும் வயிற்றில் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் அழகும் இளமையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். முக சுருக்கத்தை போக்க தேங்காய் எண்ணெயில் மஞ்சத்தூளை போட்டு உடம்புக்கு தடவி பழுத்தம்பருப்பை தேய்த்து குளித்தீங்க அப்படின்னா தோல் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும். தினமும் முகத்தில் ஆலிவ் எண்ணெய் பூசி வர முக சுருக்கம் சரியாகும். ஆரஞ்சு பழத்தை ரெண்டாக வெட்டி முகத்தில் தேய்த்து 10 நிமிடம் கழித்து சோப்பு போட்டு கழுவணும். தினம் இவ்வாறு செய்து வந்தீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும். உலர்ந்த ரோஜா இதழ்கள் கூட சிறிது பன்னீரும் சந்தனம் அரைத்து பூசி தடவ தோலோட நிறமானது மாறும். உங்களுடைய முகத்திலையும் உடம்புல முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மேலே நீங்கள் எலுமிச்சை சாறை தினமும் தடவிட்டு வரணும். இந்த மாதிரி செய்கிறதால முடி வளர்ச்சியை குறைந்து உங்களுக்கு முக அழகு ஏற்படும். வேப்பிலை, புதினா, சிறிது மருதாணி மற்றும் குப்பைமேனி இலைகளை அரைத்து காய வைத்து அதை நீங்கள் உங்கள் முகத்தில் பாலில் கலந்து பூசி வந்தீங்க அப்படின்னா முகம் வேர்க்குரு வராமல் வெளியில் கருத்து போகாமல் இருக்கும். ஆப்பிள் பழத்தோட சாரை நீங்கள் முகத்தில் தடவினீங்க அப்படின்னா எண்ணெய் பசை குறையும். தோல் நீக்கிய ஆப்பிள் பழத்தை நன்றாக மசித்து அது கூட சிறிது தேன், ஓட்ஸ் பவுடர் ஆகியவற்றை கலந்து அந்த கலவையை முகத்தில் பூசி அரை மணி நேரம் ஊற விட்டு கழுவுனீங்க அப்படின்னா வறண்ட சருமம் காணாமல் போயிடும். தக்காளி பழத்தை ரெண்டாக நறுக்கி முகத்தில் தடவினீங்க அப்படின்னா சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை குறையும். மோரை உங்கள் முகத்தில் தடவி 15 நிமிடம் கழித்து கழுவினீங்க அப்படின்னா வறண்ட சருமம் புது பொலிவு பெறும். கண்களை சுற்றியுள்ள கருவளையும் நீங்கள் வெள்ளரி மற்றும் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் நன்றாக அரைத்து அதை உங்கள் கண்களில் சுற்றி நீங்கள் பேக் போடணும். இதை ஒரு 5 நாட்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா கருவளையமானது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். உதடுகள் உங்களுக்கு வறண்டு போய் இருக்குது அப்படின்னா அதன் மேலே நீங்கள் வெண்ணெயை தினமும் தடவிட்டு வரலாம். இதனால் உங்கள் உதடுகள் மென்மையாக மாறி அழகாக இருக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.